ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரோடால்க் ஆப் நாட் ஒர்க்கிங் மற்றும் நாட் ஓப்பனிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆஸ்ட்ரோடால்க் ஆப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகி உள்ள போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்து ஒர்க் ஆகாது. லோடிங் ஆகிட்டே இருக்கும். இது போல இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வந்து இருக்கும். இதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல Play Store வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்ப நான் வந்து Play Store வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Play Store ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா மேல வந்து உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல ஆஸ்ட்ரோடால்க்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆப்போட நேம் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து அந்த ஆப் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆஸ்ட்ரோடால்க் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்ப நீங்க சர்ச் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து சர்ச் வந்து பண்றேன். இப்ப சர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோடால்க் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்ப ஜஸ்ட் அந்த ஆப் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுடைய ஆஸ்ட்ரோடால்க் ஆப் வந்து பாருங்க அப்டேட் வந்து கேட்கும். அப்டேட் கேட்கும்போது அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாதனால கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாம போறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க அப்டேட் கேட்டு அப்டேட் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல அடுத்த சொல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ட்ரிக் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜ லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆப்ஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மேனேஜ் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சில மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இந்த மொபைல்ல மேனேஜ் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணனும். ஓகே, மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த ஆப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரலாம். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ரோடால்க் சொல்லிட்டு ஆஸ்ட்ரோடால்க் ஆப் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படி சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஆப் இன்ஃபோ பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போகும்போது கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, உங்களுடைய போன்ல எதுக்குள்ள கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னுடைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் ஆல் டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். டெலீட் ஆல் டேட்டா சொல்லிட்டு இந்த பாப்பப்க்கு ஓகே வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க இது போல உங்களுடைய ஆஸ்ட்ரோடால்க் ஆப்க்கான டேட்டாவை நீங்க டெலீட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளம், நாட் ஓப்பனிங் ப்ராப்ளம் இது போல அந்த சரியா ஒர்க் ஆகல, லோடிங் ஆகிட்டே இருக்கு, இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆஸ்ட்ரோடால்க் ஆப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து லாக் அவுட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெட் ஓடிபி ஆன் எஸ்எம்எஸ் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா லாகின் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுடைய ஆப் வந்து சரியா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் வந்து ஆகுது. இது போல உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சரியாகல அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஆப்போட சர்வர் வந்து கரெக்ட்டா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா எல்லாருக்குமே இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் சைடுல எதனா டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்றதுனால சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சோ நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல மறுநாள் கூட நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய போனை ரீஸ்டார்ட் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய போனை நீங்க பவர் ஆஃப் பண்ணி நீங்க வந்து ஆன் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அப்ப சரியா ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.